ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சர்வ சாதாரணமாக எதையும் சுலபமா நினைச்சிடாத. உன் வாழ்க்கையில நடக்கிறதையும் நீ பார்க்கறதையும் எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் உன் கண்களில் காட்டிக்கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிறேன். மூன்றில் ஒன்றை தொட்ட உன் வாழ்க்கையை முக்காலமும் மகிழ்ந்து நீ வாழும்படி உனக்கான புதையலையே பொக்கிசமாக தரதான் வந்துள்ளேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் இனி எதை பத்தியும் கவலைப்படாம நான் காட்டும் வழியிலேயே நீ பயணம் செய்ய தயாராகு. கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சுக்கோ. உன்னை நேசிக்கவும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தரவும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் தானே. உன் முகத்துக்கு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய வகையில் புன்னகையை எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி உன் செவிகள்ல வந்து சேரும். முழு நம்பிக்கையோட இந்த வராகியம்மா உனக்கான புதையலை தருவேன், பொக்கிச வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நம்பி இதை தொட்ட உன் வாழ்வில் இனி நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறப்போகிறாய். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாதே என் செல்லமே. வாழ்க்கைனா மனிதர்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் இன்னும் உன்னை மெருகேற்றி உன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும். அதை வச்சு நீ இன்னும் ஜெயிக்கிறதுக்கான உத்திகளை கண்டுபிடிச்சுக்கோ. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். ஏன்னா உனக்கு துணையா இருப்பது இந்த தாய் நான் அல்லவா. இதுவரைக்கும் நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இனிமே வெற்றி பெறும். நீ நம்பிக்கையோடு இருந்தா நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில சந்தோஷங்களும் கஷ்டங்களும் வருவது இயல்பான ஒன்றுதானே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மன வலிமையும் மனப்பக்குவமும் உனக்கு தான் வேண்டும். எவ்வளவு சோதனையான நிகழ்வுகள் நடந்தாலும் அதையெல்லாம் தைரியமா எதிர்கொண்டு சரியான பாதையில் பயணிக்க நீ தயாராக இருந்தாலே உனக்கு எல்லா வழியையும் போக்கி வலிமையை நான் தருவேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் கடந்து வரக்கூடிய பக்குவத்தையும் மன வலிமையையும் மன தைரியத்தையும் கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது அதை விட வேறென்ன உனக்கு வேணும். உன்னை படைத்த நான் மனசு வச்சேன்னா நான் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு எவரும் வந்து நிற்க முடியாது. உனக்கு கிடைப்பதும் நீ ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். யாருக்கு எதை தரணும் எப்படி தரணுன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலை கொள்ளாமல் இரு. இப்போதைய உன்னுடைய தற்போதைய நிலைமையை மாற்றி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். நிச்சயமாய் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த நல்லதைத்தான் நடத்தி முடிக்க போறேன். ஓ மனசுல என்ன இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பற்றி நான் சொல்லட்டுமா? ஓ நல்ல மனசை பயன்படுத்தி உனக்கு நிறைய பேர் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்து விட்டார்கள். அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இந்த நிகழ்கால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம எதிர்காலத்துல என்ன ஆகுமோ என்ன பண்ண போறோமோன்னு பயந்து உன் வாழ்க்கையை நீ பயந்தே ஓட்டிக்கிட்டு இருக்கதானே. ஆனா இந்த வராகியம்மா இருக்கும்போது இப்படியே நீ துன்பத்தில் துவண்டு போற மாதிரி விட்டுட மாட்டேன். உன் நல்ல மனசுக்காக தானே உன்னை தேடி வந்து உன்னை உயர்த்துவதற்காக உன் இல்லம் நாடி வந்துள்ளேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது போனாலும் அத்தனையையும் கடந்து போக தயாராகு. எல்லா காயங்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீனா, ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு தேடிக்கிட்டே இருந்தீனா உன்னால பதிலும் பெற முடியாது, கஷ்டங்கள்ல இருந்து விடுதலையும் பெற முடியாது. அதனாலதான் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாத்தையும் என் வராகி தாய் பார்த்துக்கட்டும்னு பொறுப்பை என்னிடம் விட்டு விடு என் செல்லமே. நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கிற வேணாம். ஆனா யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னையுடைய எதிரிக்கும் உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களிடமும் நீ மௌனத்தோடு இருந்து விட்டாலே அதுக்கு மேல ஒரு அளவுக்கு மேல அவங்க உன்னை எதுவும் பேசாமல் உன்னிடமிருந்து விலகி போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது தவிர்க்கணும் நீ நினைச்சினா அவர்களிடம் மௌனத்தையும் பொறுமையையும் பதிலாக கொடுத்து விடு. அவர்கள் அலட்சியம் செய்வதை கூட நிறுத்திவிட்டு நொந்து போய் விடுவார்கள் என் செல்லமே. நீ கண்ணீர் சிந்திய நாட்களையெல்லாம் மறந்து போகும்படி இப்போது உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்க போறேன். உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை நான் மறந்தும் கூட மன்னிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நான் எத்தனையோ முறை நல்லது கெட்டதை எடுத்து சொல்லியும் கூட அவர்கள் உன் வாழ்வில் உனக்கே கொடுமை இழைத்து விட்டார்கள் அல்லவா. நிச்சயமாய் அவர்கள் செய்த துன்பங்களுக்கும் தவறுகளுக்கும் தண்டனையை அனுபவிக்கும் போது அதை பார்த்து நீயே ஐயோ பாவம்னு சொல்லும்படி ஒரு சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். தற்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் கூட இதுக்கு முன்னால நீ எடுத்த அவசர முடிவுகளும் பொருத்தமற்ற முடிவுகளும் தான் காரணம் என்பதை மறக்க வேண்டாம்.
எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சரியான விஷயங்களுக்கான சரியான முடிவுகளை நிதானமாக பொறுமையாக எடுக்கப்பார். நீ யார் நினைவிலையும் இல்லை என்பதை விட யாருடைய மனசிலும் வழி வருவதற்கு நீ காரணமாக இல்லை என்பதுதான் நிம்மதியான வாழ்க்கை. எந்த காரணத்துக்காகவும் யார் மனசும் வருத்தப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முயற்சி செஞ்சிருப்பாங்க. ஆனா முதல் முயற்சியில் ஜெயித்தவர்களும் இங்கு யாரும் இல்லை. விடாமுயற்சி செய்து தோற்ற மனிதர்களும் யாரும் இல்லை. நிச்சயமா வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் சகஜமான இயல்பான ஒன்றுதான். எல்லா உண்மையையும் நீ பேச வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது தானே. ஆனா நீ பேசுறது உண்மையா இருக்கட்டும். பொய்யும் தெரிஞ்ச விஷயத்தையும் தேவையில்லைன்னு தெரிஞ்ச விஷயத்தையும் நீ பேசாமல் இருந்து விடு. உன்னால மத்தவங்களை ஏமாற்ற தெரிலன்னு சொல்றத காட்டிலும் இந்த உலகத்துல உனக்கு பிழைக்க தெரிலன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏனால் ஏமாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கான வழி. அடுத்தவரை ஏமாத்தி தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நிறைய பேர் முழுசா நம்புறாங்க தானே. நீ எதை நேசிக்கிறாயோ, எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வச்சுதான் நான் உன்னை சோதனை செய்வேன். உனக்கு பிடித்ததை உன்னிடமிருந்து விலக்கும் போது நீ என்ன செய்வாய்? நீ அடைய நினைத்ததை உனக்கு தராமல் நான் தவிக்க விடும்போது என்ன செய்வாய் என்றுதான் முதல்ல உனக்கு சோதனைகளை கொடுத்து அதற்கு பிறகு நீ வேண்டியதுபடி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். விட்டு விலகுகிற உறவுகள் எல்லாம் கெட்டுப்போன உணவுக்கு சமம்தானே. யார் உன்னை விட்டு விலக நினைச்சாலும் அவர்களை தூக்கி எறிந்து விட்டு நீ நிம்மதியா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஆனா அப்படி வாழ்றது என்பது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன மனிதர்களை நீ ஏன் நினைத்து வருந்த வேண்டும்? எப்போதும் தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றியை உன் வாழ்வில் பெற பழகு. பிறர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா உன்னுடைய வாழ்வு அங்கேயே பறி போய்விடும். நிறையோ குறையோ ஒரு விஷயத்த உனக்கு சமாளிக்க தெரியுதோ இல்லையோ, எதிர்கொள்ள முடியுதோ இல்லையோ, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீயே சமாளிக்க முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையையும் அதற்கான முடிவுகளையும் நீயே எடுக்க தயாரான ஆளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடைசியில் முன்னுக்கும் வந்து விடுவாயேன் செல்லமே. தேவையில்லாம யாருக்கிட்டையும் போய் பேசுறதை விட அமைதியாகவே நீ இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன் மனம் புரியாத யாருக்கும் உன்னுடைய வார்த்தைகளும் புரிய போவதில்லை. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் கவனமாகவும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்துவிடு. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு. அது எப்போதும் சில விஷயங்களை தவற விட்ட பிறகுதான் உனக்கு புரிய வரும். கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இது உடையாம இருந்திருக்குமே, கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இது கீழே கொட்டாம இருந்திருக்குமே, கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா நாம் அதை தவற விட்டிருக்க மாட்டோமேனு இழந்த பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிட்டு ஒரு சில விஷயங்கள் கையில் இருக்கும் போதே அதை பத்திரமாக பாதுகாத்துக்கள். பொருளை மட்டும் சொல்லல, மனிதர்களையும் உறவுகளையும் சேர்த்துதான் சொல்றேன். எப்போதும் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக வைத்துக்கொள். மற்றவர் உன்னிடம் கேட்கும் ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் அவங்களும் ஏதாவது ஒரு முடிவை யோசிச்சுதான் வச்சிருப்பாங்க. நீ எப்போதும் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை. ஏனெனில் எல்லா மனிதர்களும் எப்படியும் அடுத்தவங்க கிட்ட 1000 அறிவுரைகள் கேட்டாலும் கடைசியில் முடிவை தானே எடுத்து தான் நினைத்தது போல் தானே செய்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையில உனக்கான வேலைகளை செய், உனக்கான முடிவுகளை எடு. எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால்தான் உறவுகள் நீடிக்கும். நீ பேசுவதை காது கொடுத்து கேட்காத மனிதர்களிடம் நீ வாய் கொடுத்து எதையும் பேச வேண்டாம். ஏன்னா அவங்க நீ சொல்றது எதையும் கேட்க மாட்டாங்கன்னு முடிவெடுத்த பிறகு நீ அவங்க கிட்ட தேவையில்லாம பேசணும். உன் மனசுல உள்ள வார்த்தைகளையும் உன் கோபத்தில் இருக்கும் அன்பையும் உணர்ந்த இந்த வராகி அம்மா நான் சொல்றேன். உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் எல்லாத்தையும் நான் நல்லதாய் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் இனிமேல்தான் பல நல்ல விஷயங்கள் உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் அளப்பரிய அளவில் தரப்போகுது.